ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் ஹேமா. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேர்ஸ்டே மார்னிங் சரி காலையிலேயே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் டைப்பில் டிசைன்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன கோலம் ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான கலர் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக கோலம்லாம் போடுறது அப்படியே விட்டாச்சு. கடைசி எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் படிக்கும்போது கோலம் டிசைன்லாம் ஒரு நோட்டில் புள்ளி வச்சு என்ன டிசைனு என்ன மாதிரி எல்லாமே எழுதி டெய்லி கோலம் போட்ட இதெல்லாமே மாறிடுச்சு இப்போ. ஒரு அப்படியே 10th ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே மறந்துடுச்சு. ஸோ இந்த இயர் தான் எகெயின் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அது போட்டால் கொஞ்சம் பார்க்க வீடு முன்னாடி நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த அவுட்புட் ஓரளவுக்கு கோலமோட அவுட்புட் நல்லா தான் வந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் பொங்கல் வைக்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வேணுங்கிற அந்த விறகு அப்புறம் எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஆல்ரெடி மார்னிங்லேருந்து நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் ஒரு ஆஃப்டர் 9:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே முடியறக்கே வந்துட்டு ஒரு 1:30 பொங்கல்லாம் வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு கோவிலில் திரும்ப ரிட்டன் வர ஒரு 1:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு. அப்புறம் 1:30 போல் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ட்ராமா சீரீஸ் பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கான பொங்கல் செலிப்ரேஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ காலையில் கோலம் போட்டு அப்புறம் பொங்கல் அப்புறம் வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எல்லாமே ஓவர். ஸோ அன்றைக்கான டே இப்படி தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye.